வபரகாத்துஹு. என்னுடைய பேர் மக்கீன் முகமது அலி. நான் என்னுடைய நாட்டில் சக்கர் நாட்கள் பயணம் நாடுகாத ரீதியில் இன்றைக்கு 12வது நாள். என்னுடைய நோக்கம் இலங்கையில் பிறந்த காலத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு நாடுகள் மற்றும் உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நன்றி தெரிவிக்கும் முகமாக என்னுடைய பயணம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. மன்னாரிலிருந்து மதவாச்சி, அனுராதபுரம், புத்தளம், கொழும்பு, காலி, மாத்தரை, அம்மாந்தோட்ட, மொன்றாகலை, சியம்பலாட்டு, பொட்டில், அக்கரைப்பத்து. இன்றைய தினம் பாலமுனையிலிருந்து ஓட்டம் டைவர்ஸ் கல்புரா டைவர்ஸ் இவ்விடத்தில் பின்னுக்கு பார்க்க போகல. இதில் வந்து பாருங்கள், ஒரு அருமையான ஒரு நல்ல சூழலான ஒரு இடம். பாலம் இருக்குது, பாலத்துக்கு ஆறு ஓடுது. எனக்கு உண்மையிலே கல்புரா டைவர்ஸ் அவங்க வந்து எனக்கு நல்ல வரவேற்பை தந்தாங்க. இந்த டைமில் தங்குறதுக்கும் ஒரு ஏற்பாடு செஞ்சு தந்திருந்தாங்க. வேற இது உங்களோட அந்த டைவர்ஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது என்ன நோக்கத்துக்காக என்றதை எனக்கு உண்மையிலே சொன்னாங்க. ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்னன்னு சொன்னா, உண்மையில என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்திருக்கீங்க, அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்றவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு அதை எவ்வளவு தூரம் போறீங்க. ஏன்னா அதுவும் இந்த சக்கர நாட்காலியில கஷ்டப்பட்டு என்ன செய்றீங்க, போய் கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலே கல்குடா டைவர்ஸ்ன்றது ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையில நிறைய ஆக்சிடென்ட்கள் நடக்குது. 2000 பேருக்கிட்ட ஒரு வருஷத்துல நாம இழக்கிறோம். அதே மாதிரி நீராபத்துகளால 100 பேருக்கு மேல இழக்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யறோம் என்று சொல்லி சொன்னா, அவங்களை காப்பாத்துறதுக்கு, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, ஒரு உயிரை பாதுகாத்தா ஒட்டுமொத்த உயிரையும் பாதுகாத்து சமன் அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம், நீச்சல் பயிற்சிகள் இலவசமா வழங்குறோம், CPR வாட்டர் சேஃப்டி போன்ற பயிற்சிகளை வழங்குறோம். அப்படியான விடயங்களை செய்யறோம். அப்ப நாங்கெல்லாம் வந்து இந்த சௌரெல்லாம் வந்து கூறுற இடம். அப்ப இந்த டைவர்ஸ் பார்க்கின்ற இடத்துல தான் என்ன செய்வோம்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தை நடத்துவோம். இப்ப நீங்க என்னத்துக்கு வாரீங்க, சுதந்திரத்தை மையமாக கொண்டு தேசிய கொடியோட போறீங்க. அதே மாதிரி வேலை திட்டம் தான் இடத்தையும் நடக்குது. உண்மையிலே எனக்கு இந்த டைவர்ஸ் கழகத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தது உண்மையிலே மிக்க சந்தோஷம். இப்படி நீங்க ஒரு நல்லதை உண்மையிலே செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறீங்க. உங்களோட சேவைகள் தொடரவும் என்னுடைய மாற்றுத்திறனாளியான முகமது அலி என்னுடைய பிரார்த்தனைகள் இருக்கும். மாஷா அல்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆமீன்.